புதுச்சேரியில் விஜய் பிரச்சாரம் ரோட் ஷோ. டிஐஜி, எஸ்பி தலைமையிலான காவல்துறையினர், புஸ்ஸி ஆனந்த் உள்ளிட்டோர் ஆய்வு. குறிப்பிட்டு கேட்கப்பட்ட உப்பளம் துறைமுக மைதானம். ஆய்வுக்கு பிறகு டிஐஜி சொன்ன வார்த்தை. கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு ஆலோசனை மட்டும் தான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஏன்னா மான்சூன் சீசனு, தண்ணி நிறைய கிடக்கு. ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும் இல்லையா? என்ன பாசிபிலிட்டி இருக்குது, இங்கே பண்ண முடியுமா முடியாதா? அவங்க டீமும் வந்திருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் முடிவு பண்ணணும். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் புஸ்ஸி ஆனந்த் மனு கொடுத்து மீண்டும் அனுமதி கேட்டு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உப்பளம் துறைமுக மைதானத்தில் அனுமதி கோரப்பட்டதாக கூறப்படும் நிலையில் டிஐஜி சத்தியசுந்தரம் மற்றும் எஸ்பி, தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உள்ளிட்டோர் அந்த மைதானத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். முதற்கட்டமாக ஆய்வு குறித்து பேசிய ஐஜி, மழை காலம் என்பதால் அவ்விடத்தில் கூட்டம் நடத்த ஏதுவாக இருக்குமா என்பது தெரியவில்லை. இது குறித்து ஆலோசித்து பிறகு முடிவெடுக்கப்படும் என கூறியிருக்கிறார். இதனால் புதுச்சேரியில் வருகிற டிசம்பர் 9ஆம் தேதி அன்று விஜய் வருவாரா, அவரது ரோட் ஷோ நடக்குமா என்பது கேள்விக்குறியாகவே தொடர்கிறது. Oh yeah, the OGs together. செய்திகளை வழங்குவோர் GT Holidays, மெட்வி ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்திஷன் ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.